கிருஷ்ணனுடைய மயில் ரேகை. இதை ஏன் எடுத்தாய்? என்னிடம் கொடு. இது கண்ணனுடைய மயில் இறகு என்று எனக்கு தெரியும். தங்களுக்கு இந்த மயில் இறகு வேண்டும் என்றால் என்னை பிடித்து காட்டுங்கள். அட நில் ரஹீம். ரஹீம், என்ன செய்கிறாய்? நான் கூறுவதை கேள். ரஹீம், என்னை பிடித்து காண்பீங்கள். என்னை பிடித்து காண்பீங்கள். தொட்ட இளவரசி, மயில் ரேகையை கொடுத்து விடுங்கள். எங்கு மறைத்து வைப்பது? எங்கு மறைத்து வைப்பது? ரஹீம், ரஹீம், எவ்வளவு நேரம் நான் ஓடுவது? நான் களைத்து விட்டேன். என் மயில் ரேகையை கொடுத்து விடுங்கள். நீங்கள் என்னை பிடிக்காத வரையில் நான் அந்த மயில் இறகை நிச்சயம் தங்களுக்கு தர மாட்டேன். என்னை பிடிங்கள். என்னை பிடிங்கள். பிடித்து விட்டேன். சரி, என்னை மிகவும் ஓட வைத்து விட்டீர்கள். போகட்டும், சீக்கிரமாக என் மயில் இறகை கொடுத்து விடுங்கள். எனக்கு தெரியாது. இப்பொழுதுதானே கூறினீர்கள் உங்களை பிடித்து விட்டால் மயில் இறகை கொடுத்து விடுவேன் என்று. ரஹீம், சீக்கிரமாக அதை கொடுங்கள். ஆதா பேகம் சாய்பா. ரஹீம், சலிமா பேகம் தங்களை தேடுகிறார். கோபமாக இருக்கிறார். அவரைத்தான் நானும் தேடிக் கொண்டிருந்தேன். சின்னம்மா தான் என்னை ஏமாற்றி இங்கேயே தங்க வைத்து விட்டார். என்ன? வர வர மிகவும் குறும்புக்காரராகிவிட்டீர்கள். இந்த ரஹீம் இருக்கின்றானே, என் மயிலிறகை எங்கே வைத்திருப்பான்? என் மயிலிறகு கிடைத்து விட்டது. இது ஹுமாயூன் சரித்திரமாயிற்றே. இதில் மகாமங்காவை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மகாமங்கா ஜலால் அவர்களுடைய வளர்ப்பு தாய். அவர் தன்னுடைய உயிரையும் உதாசீனப்படுத்தி பல முறை ஜலாலை காப்பாற்றியுள்ளார். அட ஜோதா பேகம், தாங்களா? வாருங்கள், வந்து அமருங்கள். சரி, நன்றி. அத்தை, என்னை மன்னித்து விடுங்கள். ரஹீம் கண்ணனின் மயிலிறகை எடுத்துக்கொண்டு இங்கு வந்து விட்டான். நான் அவனை துரத்தியபடியே இங்கு வந்து விட்டேன். ரஹீம் இங்கிருந்து செல்வதை நானும் பார்த்தேன். தங்களிடம் மிகவும் குறும்பு செய்கிறான் அல்லவா? இல்லை இல்லை, இது சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டு. ஆமாம் அத்தை அவர்களே. நீங்கள் எழுதிய ஹுமாயூன் அவர்களின் சரித்திரத்தை நான் படித்தேன். எனக்கு இதில் புரிந்த வரையில் நான் படித்த சில விஷயங்களை என்னால் நம்ப முடியவில்லை. மகாமங்கா அவர்கள் தன்னுடைய உயிரை சற்றும் பொருட்படுத்தாமல் பலமுறை செஹின்ஷா அவர்களுடைய உயிரை காப்பாற்றியதாக எழுதியுள்ளீர்கள். இது உண்மைதான் ஜோதா பேகம். அவ்வாறு ஒரு முறை அல்ல, பல முறை நடந்துள்ளது. பல முறை அவர் ஜலாலின் உயிரை காப்பாற்றியுள்ளார். ஆனால் இன்று பாருங்கள், அவர்கள் இருவருடைய உறவு எவ்வாறு முறிந்திருக்கிறது என்று பாருங்கள். மகாமங்கா இருந்தவரை ஜலாலை ஒரு சிறு எறும்பு கூட தீண்டாது. தன் மகன் ஆதாமை பற்றி கூட அவர் சிறிதும் கவலைப்படாமல் ஜலாலை ஒரு தாயாக பார்த்து கொண்டார். ஆனால் ஒன்று கூறுவார்கள் அல்லவா, ஒரு தவறால் அனைத்து நன்மைகளும் அழிந்து போகும் என்று. மகாமங்கா விஷயத்தில் அவ்வாறே நடந்துள்ளது. ஆதகம் காரணத்தால் அவர்கள் செய்த குற்றம் இருக்கிறதே. இன்று பாருங்கள். சரி, போகட்டும். மகாமங்காவின் தலையெழுத்தில் இப்படித்தான் எழுதியிருக்கிறதோ என்ன? ஆதகம் மீதிருந்த அன்பினால் தான் அதிகமாக நேசித்த ஜலாலையே இறுதியில் அவர் இழக்கும் நிலை ஏற்பட்டு விட்டது. பார்த்தீர்களா? ஆதா பண்ணா,
உனது மகிழ்ச்சி எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. இது அனைத்திற்கும் காரணம் என் அண்ணன் தான். நான் உன்னுடைய நலனை விசாரிப்பதற்காகவும் என் மருமகளை பார்க்கவும் தான் வந்தேன். இவளை தினமும் ஒரு முறை பார்க்காவிட்டால் எனக்கு ஏதோ போல் இருக்கிறது. சரி போகட்டும், நான் என் மருமகளுக்கு ஒன்றை வாங்கி வந்துள்ளேன். இவருக்கு இது பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை பார், என் மருமகளுக்காக நான் ஒரு பொம்மை வாங்கி வந்திருக்கிறேன். இது இவருக்கு நிச்சயமாக பிடிக்கும். இவருக்கு பிடிக்கவில்லை போல. பொதுவாக அனைவருக்கும் பிடிப்பது இவருக்கு பிடிக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். உன்னை போலவே இருக்கிறாள். என்னை போல் அல்ல, அவர் தந்தையை போலவே இருக்கிறாள். அப்படியும் இருக்கலாம். இந்த பரிசு உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் உங்கள் மாமாவை உங்களுக்கு பிடிக்கும் அல்லவா? எங்கே என்னை பாருங்கள் மாதாப், உங்கள் மாமாவை பாருங்கள் மாதாப். நான் கூப்பிடுவதை இவள் கவனிக்கவே இல்லையே. நலமாகத்தானே இருக்கிறாள்? நலமாகத்தான் இருக்கிறாள் அண்ணா. ஏதோ சரியில்லை. உடனே மருத்துவரை அழைத்து வாருங்கள். நாடி சீராகத்தானே உள்ளது, காய்ச்சலும் இல்லை. இது விந்தையாக உள்ளது. எந்த ஓசையும் பொருட்படுத்தவில்லையே. காலை நேரத்தில் குழந்தைகள் சற்று உற்சாகமாக இருக்குமே. மாதாப், மாதாப், மருத்துவர் அவர்களே, ஏதாவது பிரச்சனையா? எனக்கு புரியவில்லை. என்ன தோன்றுகிறது என்றால், கேட்பதில் ஏதோ பிரச்சனை உள்ளது. ஓசையானது இவருடைய காதுகளுக்கு எட்டவில்லை. அவர் கூறாதீர்கள், அவளுக்கு ஒன்றுமாகாது. என்னுடைய குழந்தை நன்றாகத்தான் இருக்கிறாள். நீ கவலைப்படாத பக்ஷி, நம்மிடம் இன்னும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் அது சரி செய்து விடப்படும். மருத்துவர் அவர்களே, உடனே ஏதாவது செய்யுங்கள். நான் முழு முயற்சி செய்கிறேன் ஷெகன்ஷா. நான் சாபமிடுகிறேன். நீங்களும் என்னை போல் உங்கள் குழந்தையை கைகளில் ஏந்திக் கொண்டு என்னை போலவே அழுவீர்கள். மருத்துவர் அவர்களே, தாங்கள் எந்த மருந்தை வரவழைக்க நினைக்கிறீர்களோ அதை வரவழைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு வைத்தியர்களை அழைக்கிறீர்களோ அழைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் என் மருமகளின் உடலுக்கு எதுவும் வந்துவிடக் கூடாது. அண்ணா, என்னுடைய மகள். நீ கவலைப்படாதே, அனைத்தும் சரியாகிவிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜோதா பேகம், இன்னும் சிறிது நேரம்தான். ருக்கியா பேகம், எனக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். சிறிது நேரம் அமருங்கள் ஜோதா பேகம். அதை இந்த பீர்கள் தான் கூற வேண்டும், நாம் அல்ல. நீங்கள் எதை நினைத்து இவ்வளவு பயப்படுகிறீர்கள்? தாங்கள் எதுவும் பேசாமல் அமருங்கள் ஜோதா பேகம். இவையெல்லாம் உங்களுக்கு மிகவும் அவசியம். ருக்கியா பேகம், இங்கு பாருங்கள், எனக்கு கடவுள் மீது முழு நம்பிக்கை உள்ளது. ஆகவே எதற்காக பயப்பட வேண்டும்? எனக்கும் எதுவும் ஆகாது, குழந்தைகளுக்கும் எதுவும் ஆகாது. ஜோதா பேகம், பிரார்த்தனையில் எவ்வளவு நல்லது நடக்குமோ அதே போல் சாபத்தில் அவ்வளவு கெடுதல் நடக்கும். ஏனென்றால் இரண்டும் இதயத்திலிருந்து வருகிறது. மகாமங்கா சாபத்தின் பிரதிபலிப்பு பக்ஷியின் குழந்தை மீது தெரிகிறது. நம் குழந்தைகள் மீது அந்த பாதிப்பு இருக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். இதோ பாருங்கள், தாங்கள் தங்கள் வேலையை கவனியுங்கள். அறை முழுவதையும் மந்திரத்தால் கட்டி போடுங்கள். எந்த ஒரு தீய சக்தியும் இந்த அறையை அண்டிவிடக்கூடாது. செல்லுங்கள். தாங்கள் பயப்படாதீர்கள் ஜோதா பேகம், அனைத்தும் சரியாகிவிடும்.
இந்த மருந்தை தாங்கள் உட்கொண்டே ஆக வேண்டும். உனக்கு ஏன் புரியவில்லை? நான் தான் கூறினேனே, எனக்கு எந்த மருந்தும் தேவையில்லை. செல் இங்கிருந்து. செல். மருத்துவர் அவர்களே, அவர் எப்படி இருக்கிறார்? அவர் தண்ணீர் கூட அருந்தவில்லை, மருந்தும் எடுத்துக்கொள்ளவில்லை. பிறகு உடல்நிலை எவ்வாறு இருக்கும்? நீயே சற்று யோசித்து பார். இன்னும் எவ்வளவு நாள் பிழைத்திருப்பார்? இவ்வாறே சென்றால் இன்னும் 2-3 நாட்கள் மட்டும்தான். பேகம் சாஹிபா, என்னாயிற்று ரேஷம் கான்? ஹுசூர், மகாமங்கா அவர்கள் பிழைக்க மாட்டார். தயவு செய்து அவ்வாறு கூறாதே ரேஷம் கான். மகாமங்கா எப்படி இருக்கிறார்? ஏதாவது சாப்பிட்டாரா? இல்லை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஜோதா பேகம். மகாமங்கா இவ்வாறே பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருந்தால் இன்னும் ஓரிரு நாட்கள் மட்டும்தான் உயிரோடு இருப்பார். எந்த மனிதருக்கும் வாழ விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. நம்பிக்கை இருக்க வேண்டும், உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். ஆதம் கான் இறந்து விட்டதால் அவர் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணமே அவருக்கு போய்விட்டதென்று நான் நினைக்கிறேன். உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? மருந்து அளித்தால் கூட அவருக்கு வேலை செய்யாது என்றுதான் நினைக்கிறேன். இனி பிரார்த்தனை மட்டும்தான். நாளையோ நாளை மறுநாளோ இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் அவர் பிழைத்திருப்பார். நான் குதாவை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். இது மட்டும்தான் நம்மால் செய்ய முடியும். பேகம் சாஹிபா, மருத்துவர் அவர்கள் என்ன கூறினார் என்று கேட்டீர்களா? ஜலாலுக்கு பலமுறை மகாமங்கா பாதுகாப்பு கவசமாக இருந்து உயிரை காப்பாற்றியுள்ளார். ஜலாலுக்கு எந்த ஆபத்தையும் நேரவிட மாட்டார். தன்னுடைய மகன் ஆதகமையும் கவலைப்படாமல் மகாமங்கா ஜலாலை ஒரு தாயாக பார்த்து கொண்டார். ரேஷம் கான், நான் ஏதாவது செய்வதற்கு முயற்சிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது சென்று மகாமங்காவை பார்த்துக் கொள்ளுங்கள். கண்ணா, எனக்கு உதவி செய். இங்கு நடப்பது எதுவும் சரியில்லை. எனக்கு ஒரு வழியை காட்டு. எனக்கு தெரியும் ஜோதா பேகம். மகாமங்கா நமக்கு அளித்த சாபத்தினால் நம் குழந்தைகளுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தாங்கள் இது போல பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆனால் நான் கூறுவது என்னவென்றால், எந்த ஒரு சாபமும் என்னையோ நம் குழந்தையையோ நிச்சயமாக தாக்காது. அதை புரிந்து கொள்ளுங்கள். மகாமங்காவின் சாபத்தை நினைத்து பயந்து நான் கடவுளிடம் பிரார்த்திக்கவில்லை ஷெஹன்ஷா. அதற்கு மாறாக மகாமங்காவிற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். கடவுள் அவருக்கு மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் வழங்குமாறு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். உங்களுக்கு கருணை வாய்ந்த உள்ளம் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயலை
நான் தடுப்பதற்கு முயற்சிக்கப் போவதில்லை. மாறாக நான் உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். மகாமங்கா விஷயத்தை என்னிடம் பேசாதீர்கள். தாங்கள் ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள் ஷேன்ஷா? ஒரு காலத்தில் நீங்கள் அவரை பெரியம்மா என்று அழைத்துக் கொண்டிருந்தீர்கள். நான் கவலைப்படுவதும் அதற்காகத்தான். அவரது மனதில் என் மீது சிறு அன்பு இருந்திருந்தாலும் இப்படி சற்றும் கருணை இல்லாமல் நமக்கு பிறக்கப் போகும் குழந்தைகளை சபித்திருக்க மாட்டார். அது மட்டுமல்ல ஜோதா பேகம், நான் கூறுவதை கேளுங்கள். இன்று அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலைக்கு காரணம் அவரேதானே தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் அனைத்தையும் பார்க்கிறார் ஜோதா பேகம். போகட்டும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ அதையே செய்யுங்கள். நம்மால் என்ன செய்ய முடியும் ரேஷம்? கடைசியாக நான் அத்தை அவர்களை சந்திக்க சென்ற பொழுது இனி எப்பொழுதும் நான் அவரை சந்திக்க வரக்கூடாது என்று சத்தியம் வாங்கிவிட்டார். இப்பொழுது நான் உனக்கு எவ்வாறு உதவ முடியும்? உனக்கு தெரியுமா, ஒரு சமயத்தில் மகாமங்கா வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார். ஆனால் இன்று என் அத்தை அவர்கள் வாழ்வதற்கு எந்த காரணமும் இல்லை. மிக சரியாக கூறினீர்கள் ஜாவிதா பேகம். நம்மில் ஒருவருக்கு கூட மகாமங்காவின் நிலைமையை பார்க்க இயலவில்லை. ரேஷம் கான், நீங்கள் உணவை ஒரு தட்டில் எடுத்து வையுங்கள். ஆனால் ஹுசூர், தற்சமயம் அதைவிட வேறு எந்த வழியும் எனக்கு தெரியவில்லை. அவர் எப்படியாவது சாப்பிட்டே ஆக வேண்டும். தில்லியின் அரியணை உனக்கு தானாதகம். மகாமங்கா அவர்களே, எங்கே இருந்து வந்தாள் இவள்? பிடிவாதக்காரி. இங்கே வரக்கூடாது என்று பல முறை கூறிவிட்டேன். மீண்டும் வருகிறாள். செல், உன் முகத்தை பார்க்க எனக்கு விருப்பமில்லை. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? அதை தர இந்த உணவு தங்களுக்காக. இதை நீங்கள் சாப்பிட்டே ஆக வேண்டும். சாப்பிட்டே ஆக வேண்டுமா? இந்த பேகம் ஜோதா வற்புறுத்தினால் சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று இந்த மகாமாங்காவிற்கு சூழ்நிலை வரவில்லை. நான் எதையும் உண்ண மாட்டேன், உண்ணவே மாட்டேன். தயவு செய்து சாப்பிடுங்கள் மகாமங்கா. என்ன புரிந்ததா? பார்த்தாயா? பார்த்தாயல்லவா? நீ செல், சென்று விடு இங்கிருந்து. செல். இவ்வாறு செய்வதால் எந்த லாபமும் இல்லை. நீங்கள் சாப்பிட்டே ஆக வேண்டும். இப்படி எவ்வளவு முறை செய்கிறீர்கள் என்று பார்க்கிறேன். பேகம் ஜோதா, நீங்கள் உணவை எடுத்து வந்து வந்து சோர்ந்து விடுவீர்கள். ஆனால் இந்த மகமாங்கா ஒரு பருக்கை கூட உண்ண மாட்டாள். பார்க்க வேண்டுமா? பாருங்கள். மகாமங்கா அவர்களே,
தங்களுக்காக இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் உங்கள் மகனுக்காகவாது இதை சாப்பிடுங்கள். உன்னுடைய வாயால் என்னுடைய மகன் ஆதம் கானின் பெயரை கூறாதே. ஆதம் இப்போது இந்த உலகத்தில் இல்லை. அவன் பெயரை கூறாதே. மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு விஷயம் தெரியாது என்று நினைக்கிறேன். இந்த உலகத்திற்கு உங்கள் மகன் ஆதம் கான் மீண்டும் வரப்போகிறார். ஏன் இவ்வாறு உளறுகிறாய்? எதற்காக? நான் என்ன கூற வருகிறேன் என்று இப்பொழுது உங்களுக்கு புரிந்துவிடும். ஜாவிதா பேகம், ஜாவிதா, மகாமங்கா அவர்களே, ஆதம் கான் அவர்களின் மகன், அவருடைய வாரிசு, உங்களுடைய பேரன் ஜாவிதா பேகம் வயிற்றில் வளருகிறது.